நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் லாஸ்ட் இயரில் 2026 கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து the sum 1 plus 1 plus 3 by 2 factorial plus 1 plus 3 plus 5 by 3 factorial, the next term 1 plus 3 plus 5 plus 7 by 4 factorial and so on infinitive terms. So sum of the term find out பண்ணோம். ஸோ A வந்து 6E கொடுத்துருக்காங்க, தென் B வந்து 4E கொடுத்துருக்காங்க, தென் C வந்து 3E கொடுத்துருக்காங்க, தென் D வந்து 2E கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த டேர்ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன் கண்டுபிடிக்கிற ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம், ஏஎன் டேர்ம் பர்டிகுலர் டேர்மு. ஸோ இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அடுத்து 1 + 3 ஆட் ஆகிருக்கு, அடுத்து 1 + 3 + 5 ஆட் ஆகிருக்கு. அடுத்தது ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + 3 + 5 + 7 + and so on எல்லாமே ஆட் டேர்மாக வந்திருக்கு. ஸோ ஆட் டேர்ம் எப்படி எழுதலாம்னா 2n - 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் பாருங்கள் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ டினாமினேட்டருங்க வந்து 1 ஃபேக்டோரியல் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் and so on அப்படின்னா n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ ஏஎனுங்கிறத வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதில் வந்து 1 + 3 + 5 + 7 எக்ஸட்ரா 2n - 1 இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பர்டிகுலர் ஃபார்முலா என்ன இருக்குது, n² இருக்குது. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஜென்ரல் ஃபார்முலா வந்து நான் என்னோடது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 11th and 12th ஆல் த ஃபார்முலாஸ் ஐ அப்லோடட். ஸோ இதில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் ஜென்ரல் ஃபார்முலா இதிலே இருக்குது. 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 2n - 1 இருந்ததுன்னா அதுக்கு வந்து n² / n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இதில் வந்து நமக்கு n ஃபேக்டோரியலோட எக்ஸ்பான்ஷன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். n ஃபேக்டோரியல்ங்கிறது என்னென்னா n × n - 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஃபேக்டோரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 எழுதிக்கலாம். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு இந்த நம்பர்லேருந்து ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 3 ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். 3 ஃபேக்டோரியல். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். n ஃபேக்டோரியல்ங்கிறது என்னென்னா சேம் நம்பர் இன்ட்டு n - 1 ஃபேக்டோரியல். சிமிலர் டு 4 ஃபேக்டோரியல்னால் 4 × 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஸோ இப்போ வந்து இப்போ n ஃபேக்டோரியல் ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை வந்து என்ன எழுதலாம்னா n² / n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா n × n - 1 ஃபேக்டோரியல் எழுதுகிறோம். ஸோ இப்போ இங்கே n இருக்குது, இங்கே n கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் n/n - 1 ஃபேக்டோரியல்னு இருக்குது. ஸோ இது வந்து an. இதை இன்னும் அனதர் ஃபார்மேட்டாக எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த n கூட என்ன பண்ணுறோன்னா -1 + 1 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், டிவைடட் பை n - 1 ஃபேக்டோரியல்னு எழுதுகிறோம். ஸோ இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டாக n - 1 + 1/n - 1 ஃபேக்டோரியல் எழுதிட்டு இப்போ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் நம்ம 1 பண்ணிவிட்டு இப்போ இதை தனி டேர்மாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ n - 1/n - 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ், அதாவது நியூமரேட்டரில் இருக்க 2 டேர்மையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ 1/n - 1 ஃபேக்டோரியல்னு பிரிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த n - 1 அங்கே இருக்குது. ஸோ n - 1 டிவைடட் பை இந்த n - 1 ஃபேக்டோரியலை இன்னொரு டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ n - 1 அப்படியே எழுதிட்டு இது கூட அகெயின் -1 ஆட் பண்ணுறோம், இந்த சேம் ப்ராசஸ்ஸு. ஸோ அப்போ n - 2 ஃபேக்டோரியல்னு எழுதலாம் ப்ளஸ் 1/n - 1 ஃபேக்டோரியல். இப்போ இந்த n - 1க்கும் n - 1க்கும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1/n - 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/n - 1 ஃபேக்டோரியல்ன்ற ஒரு an எடுத்திருக்கோம். நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்குது என்னென்னா சம் ஆஃப் த டேர்ம். ஸோ Sn ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் த டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா Sn = சமேஷன் ஆஃப் anன்னு எழுதுகிறோம். ஸோ அந்த சமேஷன் ஆஃப் ஏஎனுங்கிறது என்னென்னா சமேஷன் ஆஃப் ஏஎன் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 1/n - 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் 1/n - 1 ஃபேக்டோரியல்னு எழுதுகிறோம். இங்கே n - 2 ஃபேக்டோரியல் எழுதியிருக்கோம்ல. இப்போ லிமிட் என்ன அப்ளை பண்ணுறோன்னா n = 2 to ∞ அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து n - 1ன்னு எழுதியிருக்கோமா, அப்போ n = 1 to ∞ எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் அப்ளை பண்ணோன்னா 1/n - 2 ஃபேக்டோரியல் எழுதியிருக்கோம்ல. இப்போ இதில் n = 2 அப்ளை பண்ணுறோம். n = 2 அப்ளை பண்ணோன்னா 1/0 ஃபேக்டோரியல் கிடைக்கும். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 0 ஃபேக்டோரியல்ங்கிறது என்னென்னா 1க்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணுறோன்னா 1/இது 2 - 2 இருந்தால் 0 ஃபேக்டோரியல், அப்போ 1/1. அடுத்தது ப்ளஸ், அடுத்து n = நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3யா, அப்போ 3 - 2. ஸோ 3 - 2 அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 1/1 ஃபேக்டோரியல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 அப்ளை பண்ணுறோம். 4 - 2 அப்படின்னா 1/2 ஃபேக்டோரியல். அடுத்தது 5 அப்ளை பண்ணுறோம். 5 - 2ங்கிறது 3 ஃபேக்டோரியல். ஸோ 1/3 ஃபேக்டோரியல் and so on.
ஓகேவா? ஸோ இதை லிமிட் அப்ளை பண்ணி வச்சுட்டோம். அகெயின் இந்த 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 இதுக்கு இதே மாதிரி n is equal to 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 is equal to n is equal to 1 அப்ளை பண்ணோன்னா 1 minus 1. ஸோ 1 minus 1னா 0 கிடைக்கும். ஸோ 1 by 0 factorial. 1 by 0 factorialனா 0 factorial ஆல்ரெடி you know that 1. ஸோ அப்போ 1 மட்டும் கிடைக்கும். அகைன் n is equal to 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 minus 1ங்கிறது என்னது உங்களுக்கு கிடைக்கும்? 2 minus 1ங்கிறது 1 factorial கிடைக்கும். ஸோ 1 by 1 factorial ப்ளஸ் அகெயின் 3 அப்ளை பண்ணுறோம். ஸோ 3 minus 1ங்கிறது 2 factorial 1 by 2 factorial ப்ளஸ் 1 by 3 factorial and so on கிடைக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னென்னா e பவர் எக்ஸுங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ e பவர் எக்ஸுங்கிறது என்னென்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 factorial ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 factorial ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 factorial. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1 ப்ளஸ் 1 by 1 factorial ப்ளஸ் 1 by 2 factorial ப்ளஸ் 1 by 3 factorial and so on. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? e பவர் 1ன்னு அப்ளை பண்ணலாம். நம்ம இங்கே வேல்யூ ஆல்ரெடி லிமிட் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போ இதுக்கு என்ன போடலாம்? e பவர் 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் அகைன் இந்த டேர்முக்கு என்ன எழுதலாம்? e பவர் 1ன்னு எழுதலாம். ஸோ டோட்டலி 2 பவர் e பவர் 1 ப்ளஸ் e பவர் 1 இஸ் டோட்டலி 2 பவர் e. அப்போ Sn is equal to 2 பவர் e. ஸோ உனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே ஏ ஆப்ஷன் 6e 4e 3e 2 அகைன் இந்த இடத்துல 2e ஆப்ஷன் வந்து 2e. அப்போ டியோட வேல்யூ என்னென்னா 2eன்ற ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.